வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் விருச்சிக ராசிக்கு இந்த 2025 எந்த மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் 6 மாதங்கள் ஒரு சுமாரான பலன்களை எதிர்பார்க்கலாம். எந்த முயற்சி எடுத்தாலுமே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு தான் இருக்கும். தொழிலில் தடங்கள், வேலையில் தடங்கள், வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது கூட தடங்கள், கல்யாண விஷயங்களில் தடங்கள், இந்த மாதிரியான பல தடங்கள் வந்து இருக்கும். ஆனால் தடங்கள் இருந்தாலுமே பல தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக தான் விருச்சிக ராசிக்கு இருக்குது. தடங்கள் இருக்குது, அந்த தடங்களையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா முதல் 6 மாதங்கள் கொஞ்சம் சுமாரான பலனாக தான் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் வக்ரமாகிறது ஒரு விருச்சிக ராசியை பொறுத்தவரைய கொஞ்சம் சுமாரான பலன் தான். ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு சாதகமாக இருக்குது. முதல் 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் இருக்காது. புது தொழில் எது தொடங்கினாலும் 6 மாதத்துக்கு அப்புறம் தொடங்கலாம். தொழில் இருந்தாலுமே லாபம் இருக்காது இந்த முதல் 6 மாதங்கள், இந்த 2025. ஆனால் அடுத்த 6 மாதம் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், பணவரவு அதிகரிக்கும், புது தொழில் வந்து தொடங்குவீங்க. தொழில் வந்து ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த 2025 6 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாற்றம் இருக்குது. அது வந்து உங்கள் தொழிலில் இருக்கலாம், இல்லை ஒரு வேலையில் இருக்கலாம், இல்லை படிப்பில் இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு மாற்றம், அந்த மாதிரியான பல மாற்றங்கள் இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரருக்கு வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் இந்த 2025 நிறையாவே இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வெளிநாட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல யோகமான பலனாக இருக்குது. அங்கே போய் நீங்களே உங்களோட சொந்தமாக வீடு, நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அங்கே சொந்தமாக வீடு வாங்குறது, சொந்த வேலையில் இருக்குது, புதுசாக தொழில் தொடங்குறது, இது எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது விருச்சிக ராசி பொறுத்தவரைய இந்த 2025. உடல்நலத்தில் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு 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 விரிவு காலம் கிடைக்கிது. ஏன்னா எங்கேயோ டாக்டர்கிட்ட பார்த்துருப்பீங்க, எங்கெங்கேயோ போயிருப்பீங்க, அது எல்லாமே தீராது. திடீர்னு உங்களுக்கு தெரியாமலே ஒரு மாற்றம் வந்து இருக்கும். அது வந்து உங்கள் உடல்நலத்தில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. விருச்சிக ராசிக்கார மாணவருக்கு ஒரு யோகமான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா புதன் பகவான் ஒரு நல்ல நிலைமை இருக்காது. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் புதன் பகவான் ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறனால விருச்சிக ராசிக்கார மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான சிறப்பான காலகட்டமாக இருக்குது. அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, அந்த முயற்சியில் பல தடைகள் இருந்தாலுமே அதை தாண்டி வந்து மாணவர் வந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசிக்கார மாணவருக்கு முதல் 6 மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அடுத்த 6 மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்குது. என்னதான் நீங்கள் உங்களோட லைஃப்பை பற்றி ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அதில் பல தடைகள் வந்தாலுமே அடுத்தடுத்த மாற்றங்கள் ஒரு நல்ல மாற்றமாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தவரை வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்கார மாணவருக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திங்கன்னா மாணவர்களோட வாழ்க்கை ஒரு அற்புதமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி வேலைக்கு போகிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். மேலதிகாரம் வந்து திட்டுவாங்க, கொஞ்சம் ப்ரெஷர் போடுவாங்க உங்கள் மேலே. முதல் 6 மாதம் தான். அடுத்த 6 மாதம் அந்த மேலதிகாரியை வேலையை மாற்றிப்படலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து வேலையை மாற்றிடலாம், இல்லை ஏதாவது பல மாற்றங்கள் வந்து உங்கள் வேலையில் நீங்களே பார்ப்பீங்க. மொத்தமாக சொல்லப்போனால் விருச்சிக ராசிக்காரனுக்கு முதல் 6 மாதம் சுமாராக இருக்குது. முதல் 6 மாதம் சுமாராக இருக்குது. அடுத்த 6 மாதம் ஒரு மாற்றமாக இருக்குது. ஒரு மாற்றத்தோட, அது தொழில் மாற்றமோ இல்லை வேலை மாற்றமோ இல்லை இடம் மாற்றமோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. அதுவும் ஒரு நல்ல மாற்றமாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தவரைய உங்கள் உடல்நலத்திலுமே ஒரு மாற்றம் இருக்குது. வாழ்க்கையை பொறுத்தவரை அற்புதமாக இருக்குங்க. முதல் 6 மாதமும் விருச்சிக ராசி பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இருக்குங்க. 6 மாதம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே அடுத்த 6 மாதம் ஒரு நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகறதுக்கு வரன் வந்து தேடி வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து விருச்சிக ராசிக்கு இந்த 2025 எதிர்பார்க்கலாம். 6 மாதம் சுமார் தான். அடுத்த 6 மாதம் யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்தவரை. விருச்சிக ராசிக்காரருக்கான வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.